எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை நம்ப பழகி கொள்வோம். சில வேளைகளில நாம் மனுஷனை நம்பி, நம்முடைய மாம்ச புயபலத்தை நம்பி நாம் தேவனை மறந்து விடுகிறோம், தேவனை மறுதலித்து விடுகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று பார்க்கிறோம். மனுஷனை நம்பி தன் மாம்சமானதை புயபலமாக்கி கொண்ட மனிதன் சபிக்கப்பட்டவன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்ப பழகி கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்புவது வேண்டும் என்பதற்காக எந்த மனுஷனையும் நீ நேசிக்க வேண்டாம், எந்த மனிதனையும் நீங்கள் நம்ப வேண்டாம், எந்த மனிதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் கவனியுங்கள், மனுஷன் தான். சில வேளைகளில் மனுஷன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவான், ஆனால் அவனால் செய்ய முடியாமல் போய்விடுவான். வருவேன் என்று சொல்லுகிறவனுக்கு வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். செய்வேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை வந்து விடுகும். மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவன் மறந்து விடலாம். ஆனாலும் தேவன் சொன்னது ஒரு நாளும் தடைபடாது. தேவன் நம்மை மறப்பவர் அல்ல, தேவன் நம்மை ஒரு நாளும் புறக்கணிப்பவர் அல்ல, தேவன் நம்மை தள்ளுபவர் அல்ல. ஆகவேதான் தேவனை நம்பிக்கையாக கொள்ள வேண்டுமே தவிர, அந்த தேவனை நம்புகிற நம்பிக்கையின் அளவை, தேவனிடத்தில் நாம் சார்ந்து கொள்ளுகிறதை தேவனை மறந்து மனிதர்களை நம்பிவிடக் கூடாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், எரேமியா 17:5 கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்படி என்றால் கர்த்தரையே மறந்து, கர்த்தரையே நாம் விசுவாசிக்காமல் நாம் மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து விடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல் இருக்கிறது? எதை குறித்து நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் எப்பொழுது நம்பிக்கையாயிருக்க பழகுங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். ஆனாலும் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் தேவனை மறந்து விடுகிறதை பார்க்கிறோம், தேவனை விட்டு விலகி விடுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 71 1 வசனத்துல இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்கிறார். ஆம், என கருமையானவர்களே, இன்னைக்கு சங்கீதக்காரனை போல நாம இந்த ஜெபத்தை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று கேட்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. வேதத்திலே எத்தனையோ மனிதர்கள் தேவனை நம்பினார்கள், நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கம் அடைந்து போனதில்லையே. இன்னைக்கு அதே கர்த்தரை நீங்களும் நானும் நம்புவோம். தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். மனுஷர்களை நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? மனிதர்களை நம்பி தோல்வி கண்டிருக்கிறீர்களா? மனித வார்த்தைகளை எண்ணி நம்பி நீங்கள் மறக்கப்பட்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் யார் யார் உம்மை நம்புகிறார்களோ, உம்முடைய வார்த்தையை நம்பி உமக்கு காத்திருக்கிறார்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவர்கள் குடும்பம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவருடைய எதிர்காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தாவே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நம்பிக்கை. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நம்புங்கள், ஒருபோது நீங்கள் வெட்கம் அடைவதில்லை. God bless.